வெல்கம் டு இடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி பச்சை புளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம், இது மூணத்தையும் இடிச்சிட்டு இது கூடவே 2 கருவேப்பிலையும் சேர்த்து இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இடித்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளி கூட இடித்த பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கணும். இந்த பச்சை புளி ரசம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நம்ம ஏதாவது சீக்கிரமாக குழம்பு பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த பச்சை புளி ரசம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பச்சை புளி ரசத்துக்கு சைடிஷ் துவையல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 3 காஞ்ச மிளகா அடுப்பில் சுட்டுக்கிறேன். 2 துண்டு தேங்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொட்டுக்கல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கூடவே 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டா சூப்பரான துவையல் ரெடி. இதை சூடான சாதம், பச்சை புளி ரசம், துவையல் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.